ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபார்ஸ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாருதி சுசுகி எர்டிகா காரில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் டைப் வரக்கூடிய அந்த காரில் பிசிஎம் சேஞ்சிங், அதாவது 9N பிசிஎம் டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுவும் ஆன் டேபிளில் கேன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்க டூல் பார்த்தீங்க அப்படின்னா Xtool HS6 Pro வெர்ஷன் 2. இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டூல், CAN-FD சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம முழுக்க பண்ண போகிறோம். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வயர்டு கம்யூனிகேஷனாகவும் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ப்ளூடூத் கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ECM, PCM, இமோபிளைசர், மீட்டர், இது எல்லாத்தையும் நம்ம கேன் பாக்ஸில் ஆன் டேபிளில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. டிவைஸும் பார்த்தீங்கன்னா பவர் ஆனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே ப்ளூடூத் கம்யூனிகேஷனில் இருக்கிறது தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இக்னிஷன் ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். நம்மளுக்கு இங்கே இமோ சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பிசிஎம் வந்து இந்த காரோடது கிடையாது, அதனால் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு நியூ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ரொம்பவே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ECM கம்யூனிகேட் ஆகுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டயக்னோஸ், அதில் இந்தியா, மாருதி, மேனுவல் செலெக்ஷன், அதில் இந்தியா, எர்டிகா D13 இன்ஜின் இது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ISG சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன் டைப் 2ன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேன் இருக்கும், சிஸ்டம் செலெக்ஷன் இருக்கும். நான் சிஸ்டம் செலெக்ஷன் போய்க்கிறேன். இன்ஜின், எனக்கு இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் கம்யூனிகேட் ஆகிறது நீங்களே பார்க்க முடியும். ஸோ பிசிஎம் நான் இங்கே கம்யூனிகேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இமோபிளைசர் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற எரர் நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு Xtool நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இந்த ஆன் டேபிள் செட்டப் இது ஃபுல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்போ டைரெக்டாக செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதில் கீ ப்ரோக்ராமிங். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கீ ப்ரோக்ராமிங், இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணுறது, இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற பர்பஸ் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டூல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டூல் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டூல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். நான் இங்கே சுசுகின்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். IN சுசுகி, இந்தியா, அதில் இமோபிளைசர். நான் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு Xtool இருக்கக்கூடிய இன்னொரு ஆடட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இமோபிளைசர் டைப்பையோ வெஹிக்கிளோட டைப்பையோ நீங்கள் செலக்ட் பண்ண கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக ஆப்ரேஷனுக்காக அவங்க ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இக்னிஷன் ஆனில் இருக்கணும். ஸோ இக்னிஷன் ஆனில் இருக்குது. நம்மளுக்கு இமோ லேம்ப் பிளிங்க் ஆகிறது நீங்களே பார்க்க முடியும். நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு டைப் கீ தான். ஸோ நான் பிளேடு கீயை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இங்கே நீங்கள் 2 விதமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக நீங்கள் கீ ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பிசிஎம் ப்ரொசீஜரும் நீங்கள் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும், ரீப்ளேஸ் இசிஎம். நீங்கள் இசிஎம் போர்டு ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் இசிஎம் ஃபீச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிசிஎம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீடு பின்கோடு. நீங்கள் பின்கோட் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்டர்நெட் எக்ஸ்டூலோட நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்கணும். எனக்கு கிடச்சிருக்க பின்கோட் 1A2E3CCF. நீங்கள் இந்த பின்கோடை நீங்கள் இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிருக்க பின்கோடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீப்ளேஸ் பிசிஎம். நீங்கள் ரீப்ளேஸ் பிசிஎம் கொடுக்கும்போது ஆல்ரெடி இசிஎம்லேயோ இல்லை இம்மோபிளைசர்லேயோ ஸ்டோர் ஆகிருக்க கீ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே எரேஸ் ஆகிடும். நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே உங்களுக்கு கிடைச்ச பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைச்ச பின்னை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச பின். நான் இதை என்டர் பண்ணிட்டேன். உங்களுடைய கார் பெட்ரோல் ஆர் டீசலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கார் டீசல் அண்டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இந்தியன் மாடல். எனக்கு ப்ரோக்ராம் இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த கிட்டில் பார்த்தீங்க அதாவது அப்படின்னா இந்த பிசிஎம்மில் ஒரே ஒரு கீ மட்டும்தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இங்கே ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் கேன் பாக்ஸில் இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் சக்ஸஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டூல் யூஸ் பண்ணி ஆன் டேபிளில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டூல் பற்றின முழு டீட்டெயில்ஸ், இந்த டூலை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டூல் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இங்கே தமிழில் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை தான். ஸோ நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.